குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். சமீபத்தில் அமெரிக்காவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா? ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இதை கேட்டு உலகமே அதிர்ந்து போச்சு. ஒரு சின்ன இந்திய வம்சாவழியில் வந்த ஒரு பையன் வந்து ஒரு 17 வயசு, அவன் ஒரு 16-17 வயசு, அவன் ஒரு குழந்தையினோட சொல்லலை. அவன் ஃபோன் ChatGPTயில் போய் தன்னுடைய தாயையும் தன்னுடைய சகோதரனையும் வந்து எப்படி வந்து, அதாவது ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒரு த்ரில்லிங்கான விஷயம் பண்ணணும், எப்படி பண்ணலான்னு யோசிச்சு தன்னுடைய தாயும் தம்பியையும் எப்படி அழிக்கிறது அப்படியே அதோட வழிமுறைகளை கேட்டு அதே மாதிரியே அவன் செஞ்சும் முடிச்சிட்டான். சரியா? கேட்கும்போது உடம்பெல்லாம் நடுங்குது இல்லையா? இதை கேட்டதும் பல பேருடைய முதல் கேள்வி என்னவா இருக்கும்? அந்த ஏஐ ஆப்பை ஃபோன்லேருந்து எடுக்கணும், இல்லைன்னா அதை பேன் பண்ணணும். இல்லை, இந்த காலத்தில், எங்கள் காலத்துலலாம் அதெல்லாம் கிடையாது, இந்த காலத்தில் இந்த டெக்னாலஜி தான் இதெல்லாம் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? உண்மையிலேயே அந்த பிரச்சனை அந்த ஆப்பு தானா, இல்லை அந்த பையன் எப்போதுலேருந்து அவனுடைய வீட்டில் ஒரு தனிமையாக இருக்க ஆரம்பித்த அந்த குடும்பத்துடைய சூழ்நிலையா? இன்னைக்கு நம்ம பேச போகிறது அந்த ஒரு அமெரிக்காவில் நடந்த அந்த ஒரு சம்பவத்தை மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்க நம்ம குழந்தைகளை பற்றி இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி, இந்த சயின்டிஃபிக்கல் இந்த சேஞ்சஸ் வந்து நம்ம பேரண்ட்ஸு எந்த இடத்துல வந்து நம்ம லேகாக விட்டுறோன்றதை பற்றி தான் பேச போகிறோம். சரி, அறிவியல் அப்படின்றது கத்தி மாதிரி, காய்கறியும் வெட்டலாம், ஆலையும் வெட்டலாம். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம குழந்தைகள் கையில் இருக்கிற இந்த ஃபோன் வெறும் கருவி கிடையாது, அது அவங்களுடைய எப்படி சொல்லுது, ஒரு வர்ச்சுவல் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம் இல்லையா? அதாவது என்ன சொல்ல, ஃபேக்கான வேர்ல்டு, நெஜ உலகம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இல்லையா? ஒரு காலத்தில் குழந்தைகள் வந்து மனசு கஷ்டப்பட்டா ஓடி வந்து அம்மா அப்பா இல்லை தாத்தா பாட்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணுவாங்க, இல்லை விளையாடி அதோடைய கோபத்தை தீர்த்துப்பாங்க. ஆனால் இன்னைக்கு குழந்தைங்க அழுது பார்த்துருக்கீங்களா? அழவே மாட்டாங்க, அமைதியாக ஃபோனை தூக்கிட்டு ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திடுவாங்க இல்லையா? அப்புறம் ஏஐ கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. ஒரு பையன் வந்து ஏஐ கிட்ட போய் ஏன் என் குடும்பத்தை எப்படி கேட்குறான்னா, அந்த சூழ்நிலை என்னன்றது யோசிக்கிறேன். ஏன்னா மனுஷங்க வந்து எப்பவுமே ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஏதா போய் கேட்டா, ஏய் என்ன பண்ற, என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க, இதெல்லாம் பேசுற வயசா, போய் படி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டெக்னாலஜி அந்த மாதிரி தீர்ப்பு சொல்லாது. அது அவங்க கேட்கறதுக்கு ரொம்ப கூலா அவங்களுக்குடைய ஆன்சர் கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா அந்த ஆப்க்கு வந்து எமோஷனல் பத்தி தெரியாது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து உணர்ச்சிகள் அற்ற உலகம், அதாவது இந்த ஸ்கிரீன் டைம் அதிகமாகும் போது எம்பத்தின்ற தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிந்துருது. அதாவது பிறருடைய வழியை பத்தி அதுங்களுக்கு உணர்வு இருக்குது. அந்த வீடியோ கேம்ஸ்ல பார்க்குற அந்த வன்முறைகள், அந்த உயிர் போற விஷயங்கள்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு டேட்டா, இல்லை அது ஒரு கேமா ஒரு ஃபன்னா தான் தெரியும், அது ஒரு வழியா தெரியாது. சரி, எச்சரிக்கை மணின்னு ஒன்று வச்சுக்கோங்க, அது ஒரு அலாரம். ஒரு குழந்தை வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து அப்படியே டக்குன்னு மாற போகிறது கிடையாது. இது அவங்களுடைய மனநிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக சில சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கும். அதாவது ரெட் ஃப்ளாக்னு சொல்ல, நம்ம அதை கவனிக்கிறது விட்டுறோம் இல்லையா? நம்ம அந்த சின்ன பையன் அது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியமாக நம்ம விட்டுட்டு போயிடுவோம். என்னென்ன மாற்றங்கள் அந்த குழந்தைங்க கிட்ட நம்ம கவனிக்கணும் தெரியுமா? திடீர் அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப டேஞ்சரஸ் சைலண்ட்னு சொல்ல. ரொம்ப அமைதியாக இருந்தால் நல்ல பையன் நல்ல பிள்ளைங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அளவுக்கு அதிகமான அமைதியும் வந்து ஒரு வெடிப்புக்கான எப்படி சொல்றது, ஒரு தயாரிப்பு. அதாவது ஒரு பெரிய ஏதோ ஒரு வேல்கனோ மாதிரி ஏதோ ஒன்று பிளாஸ்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்புறம் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தூக்கமே இல்லாமல் இருக்கும். சில குழந்தைகள் வந்து அதிகமாக சாப்பிடும், இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாங்க. சரியா? சில குழந்தைகள் 2-3 மணி வரைக்கும் முழிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தனிமையான ஒரு ரூம்ல போயிருக்கு, அவங்கள அப்படியே வந்து ஒரு ஐடியா அவங்க வந்து தனியாக ஒதுக்கி வச்சுப்பாங்க. அவங்களுக்கு எப்பவுமே அவங்க கதவை மூடி வச்சுப்பாங்க. போய் நாக் பண்ணா நம்ம மேலே கோவப்படுவாங்க. வேர்ட்ஸில் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக பேசுவாங்க, ரொம்ப ஹர்ட் ஆகுற மாதிரி பேசுவாங்க. யாரும் எங்களுக்கு வேண்டாம், நீங்களாம் தேவையே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கக்கூடாது. பேரண்ட்ஸ் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? இப்போ நம்ம கிட்ட சில கேள்விகளை கேட்டுக்கலாம். இன்னைக்கு சொசைட்டி பேரண்ட்ஸு என்ன தவறு பண்ணுறாங்க? நம்ம பொருள் கொடுக்குறோம், டைம் கொடுக்கறது இல்லை. குழந்தைங்க கேட்டோடனே 50,000 ஃபோன் வாங்கி கொடுக்குறோம், லேப்டாப் வாங்கி கொடுக்குறோம், ஐபேட் வாங்கி கொடுக்குறோம். பட் அவங்க கூட ஒரு 15 மினிட்ஸ் பேசுகிறோமா? அன்புன்றது பொருள் இல்லை, நம்ம செலவழிக்கிற நேரத்தில் தான் இருக்குது. விசாரணை அதிகாரி மாதிரி ப்ளஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம பெரும்பாலான டைமில் நம்ம வந்து குழந்தைங்க கிட்ட பேசுது எப்படின்னா, ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மாதிரி தான். நீ ஃபோன் வச்சிருக்கியா, நீ என்ன மார்க் எடுத்திருக்க, நீ என்ன படிச்ச, என்ன போயிட்டு வந்த அப்படின்னு ஒரு அதிகாரத்தோடு கேட்கும்போது குழந்தைகள் நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக நம்மக்கிட்ட உண்மையை சொல்ல கொடுக்காது. ரெண்டாவது, அவர் ஸ்க்ரீன் டைம் சொல்ல, நம்ம ஃபோனை பார்த்துக்கிட்டே நீ ஃபோனை வைக்க மாட்டியான்னு குழந்தைய கேட்டா அது மனசுல அதால ஏத்துக்க முடியாது. அதுக்கு முன்மாதிரியா நம்ம இருக்கணும். அது நம்ம கிட்ட திரும்ப கேட்காட்டினாலும் என்ன யோசிக்கும்,
நீயே முதல்ல ஃபோனை வச்சுட்டு 24 ஹவர்ஸும் ஃபோனில் உட்காந்து அன்வான்ட் பார்க்குற, என்கிட்ட என்ன பார்க்குற அப்படின்னு ஒரு கேள்வி அது கேட்டுக்கும். அப்போ இதுலேருந்து நம்ம குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன தான் செய்யணும்? இதோ சில சிம்பிளான பட் எஃபெக்டிவான ஒரு வழிமுறைகளை நான் சொல்கிறேன். நோ ஃபோன் ஃபார் ஃப்ரெண்ட்லி டைம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க, சரியா? தினமும் நைட்டு சாப்பிட்ற போதோ இல்லை தூங்குறதுக்கு 1 hour முன்னாடி ஃபோன் இருக்குது. யாருக்கிட்டையுமே ஃபோன் கிடையாது, புரியுதா? அந்த 1 hour டைம் அன்னைக்கு நாளில் நடந்த என்னென்ன டே ஃபுல்லாக அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள், நீங்கள் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அது என்னவா இருக்கட்டும், இம்பார்ட்டண்டாக ஃபன்னி, கெட்டதோ நல்லதோ எல்லாத்தையும் பேச கற்றுக்கோங்க, புரியுதா? 2வது முக்கியமான விஷயம், நோ ஜட்ஜ்மெண்ட் அண்ட் லிசனிங். அதாவது தீர்ப்பு சொல்லாத ஒரு உரையாடலாக இருக்கணும். அந்த குழந்தைகள் ஏதாவது ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட, அது ரைட்டோ ராங்கோ உங்ககிட்ட சொன்னால் உடனே அடிச்சுக்கிட்டு லபோ திபோன்லாம் கத்தாதீங்க. ஏன் இப்படி யோசிச்ச அப்படின்லாம் ஒரு படபடா இல்லாமல் பொறுமையோட, ஏன்பா இப்படி யோசிச்ச அப்படின்னு நீங்கள் பொறுமையாக கேட்கும் போது நெக்ஸ்ட் வர இருக்க பெரிய ஆபத்தை தடுக்க முடியும். 3வது நிஜ உலகத்தோட அனுபவம். அவங்களுடைய மண்ணில் போய் விளையாட விடுங்க. அவங்க விளையாட்டு, பெரிய பெரிய விளையாட்டு சோஷியல் அந்த இது இருக்கும் இல்லையா, அதில் சேர்த்து விடுங்க. ஈவினிங் டைமில் குழந்தைகளை கொண்டு போய் ஸ்போர்ட்ஸு இல்லை டான்ஸ் கிளாஸு இல்லைன்னா ஆக்டிங் கிளாஸு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் கொண்டு போய் குழந்தைகளை போய் சேர்த்து விட்டு மனிதர்களோட டைரக்ட் இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்க. ஏன்னா திரையில் குழந்தைகளுடைய எப்படி சொல்கிறது, அந்த ஒரு உணர்வுகளை கற்றுக்க முடியாது. அதுக்கப்புறம் டிஜிட்டல் பவுண்ட்ரி ஒன்று வைங்க. அதாவது ஃபோன் வாங்கி தரது தப்பு கிடையாது, நீங்கள் எந்த கேஜெட் வாங்கி கொடுத்தாலும் சரி. ஆனால் அதை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க, ஒரு பொறுப்புள்ள பேரண்ட்ஸாக நீங்கள் அதை வாட்ச் பண்ண கற்றுக்கோங்க. நம்ம வாங்கி கொடுத்துட்டோம், அவங்களுடைய ஃப்ரீடம், நம்மளை அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அது அவங்களுடைய ஃப்ரீடத்தில் தலையிடுறதில்ல, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது. கடைசியாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம், இதெல்லாம் ஏதோ ஒரு ஊர்லப்பா, அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் கண்ட்ரி, அங்கே தான் நடக்கும், இந்தியாவிலலாம் அந்த மாதிரி நடக்காது, இந்தியாவிலலாம் அப்படி கிடையாது, எங்கள் ஊர்லலாம் ரொம்ப கல்ச்சர், நம்ம ஊர்லலாம் அப்படி கிடையாது, நமக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடையாது. இந்த செய்திகள் வெளிநாட்டு செய்தி மட்டும் கிடையாது. உலகத்தில் பல இடங்கள்ல இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் பல ஸ்டைல்ல அமைதியா நடந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? ஒரு சத்தம் இல்லாம எப்படி சொல்றது, ஆபத்து கூட சொல்லலாம், சைலண்ட் எபிடமிக்னு கூட நம்ம சொல்லலாம். ஜப்பான், ஐரோப்பா, அப்புறம் ஏஷியா, யூரோப் எல்லா கண்ட்ரியிலுமே, ஏன் இந்தியாவில் கூட எல்லா குழந்தைகளும் தன்னுடைய வீட்டில் 4 சுவருக்குள்ள கையில ஒரு ஃபோன்ல இல்லைன்னா ஐபேட், லேப்டாப் ஏதாவது ஒரு வச்சுக்கிட்டு தன்னுடைய தன்னுடைய நிஜ உலகத்தை விட்டுட்டு தனிமையான ஒரு உலகத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அமெரிக்க சம்பவத்துக்கு பலியான அந்த தாயோ இல்லை அந்த தம்பியோ அன்னைக்கு காலையில நினைச்சிருப்பாங்களா, நமக்கு இன்னைக்கு நம்ம உயிருக்கு உயிரா நேசிச்ச நம்ம மகன் இல்லை நம்ம தம்பி, நம்ம அண்ணன் எனக்கு இன்னைக்கு இந்த கொடுமை பண்ண போறான் இப்படி யோசிச்சிருப்பாங்களா? இல்லை இல்லையா? நாம கூட நினைக்கலாம், நம்ம குழந்தை ரொம்ப நல்லவன், ரொம்ப அமைதியா இருக்கான், ரொம்ப வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கான், வெளியில எல்லாம் சுத்துறதே இல்லை அப்படின்னு நினைச்சு. ஒரு கசப்பான உண்மை நான் ஒன்று சொல்லட்டுமா? இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல ஆபத்து தெருவுல இருந்து வர்றதை விட வீட்டுக்குள்ள, நம்ம வீட்டு ஹாலில் இல்லை நம்ம குழந்தையோட பெட்ரூம்ல இருந்து ஆரம்பிக்குது. நம்ம அந்த முன்னாடி இருக்கிற பார்த்தீங்களா, ஒரு ஃபோன் ஆர் ஏதோ ஒரு கேஜெட் வச்சிருக்கான் இல்லையா, வெளியில சுத்தாத இருக்கிற நம்ம குழந்தை இன்டர்நெட்ல ஆர் சோஷியல் மீடியால யார்கிட்ட சுத்திட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் யார்கிட்ட தன்னுடைய ஃபீலிங்ஸை சொல்லிட்டு இருக்கான்னு தெரியுமா? மனிதர்கள் கிட்ட பேச பயந்துட்டு ஒரு மனித உணர்ச்சியே இல்லாத ஒரு ஏஐ ஆர் சாட் ஜிபிடி ஏதோ ஒரு விஷயத்துல அதுகிட்ட தெரியாத ஒரு இதுகிட்ட தன்னுடைய உணர்வுகளை அடகு வச்சுட்டு இருக்கான்றது உங்களுக்கு தெரியுமா? அவன் மூளையில வன்முறையை எப்படி விதையாகுது? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம குழந்தைகளுக்கு பெரிய பெரிய ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறோம், கேட்குற விலை உயர்ந்த நிறைய காஸ்ட்லி திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம், கேட்குற எல்லா லக்ஸுரி திங்ஸையும் பண்ணுறோம், லக்ஸுரி லைஃப்பை கொடுக்குறோம். ஆனால் அவன் உண்மையாக அவங்கக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறான் தெரியுமா? அவங்களுக்கு தேவை உங்களுடைய கவனம், உங்களுடைய டைம், உங்களுடைய அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. நம்ம சம்பாதிக்கிறது யாருக்காக? நம்முடைய குழந்தைகளுக்காக தானே. அந்த சம்பாத்தியத்திற்கான ஓட்டத்தில் நம்ம குழந்தைகளை நம்ம அது இழந்து விட்டுற மாதிரி அந்த ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நம்ம வந்துடும். உலகத்துல எந்த ஒரு பெரிய ஒரு தொழில்நுட்பமும் ஒரு தாயுடைய அணைப்புக்கும் ஒரு தந்தையோட ஹக்குக்கு இடையில வரவே முடியாது. டெக்னாலஜி நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், வேலாம் கற்றுக் கொடுக்கும். பட் வாழ்க்கையில எப்படி சொல்றது, எம்பத்தி ஆர் சிம்பத்தி, மற்றவங்க கிட்ட எப்படி ஒரு அன்பு காட்டணுன்றது அது பேரண்ட்ஸால மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும். நான் அந்த வீடியோ முடிச்ச கையோட நீங்க ஒரே ஒரு நிமிஷம் யோசிங்க. இன்னைக்கு இப்பவே குழந்தை கிட்ட போங்க, கையில இருக்கிற போனை வாங்கி ஓரமா வச்சுட்டு அந்த குழந்தை கிட்ட யாரா வேணா இருக்கட்டும்
தோலை பிடிச்சிட்டு கண்ணை பார்த்து பேசணும். உனக்கு ஓகேவா, நீ பெர்ஃபெக்டா ஆல்ரைட்டா, உலகமே தப்பாக நினைச்சாலும் சரி, உனக்கு படிப்பு கம்ஃபர்டபுளாக இருக்கா, நீ ஓகேவா இருக்கியா, வெளியில் உனக்கு உள்ள சுச்சுவேஷன் கரெக்டாக இருக்கா, உனக்கு அப்பா அம்மா நாங்கள் இருக்கோம், எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லி, நல்லதோ கெட்டதோ நீ சொல்லி, எங்களை பற்றி பயப்படாத அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்க. தான் வீட்டில் தனக்காக பேசுகிற ஒரு உயிர் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையை அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்க. அப்போ அந்த குழந்தைகள் தவறான பாதையில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ப்ராப்ளமான சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுடைய தைரியம் அவனை காப்பாற்றும். நம்மளுடைய அந்த ஹாலில் வந்து குழந்தைங்க சிரித்து பேசுகிற ஒரு இடமா இருக்கணும் தவிர அது தனிமையாக இருக்கிற இடமா இருக்கக்கூடாது. நம்ம வந்து சயின்ஸை வெல்லலாம், பட் மனிதத்தை நம்மளை வெல்லணும்னா நம்ம வீட்டை காப்பாற்றணும். இன்னையிலேருந்து என்ன செய்யணும், உலக செய்தியெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் எங்கேயோ நடக்குது, நமக்கு அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு நீங்கள் கடந்து போயிட்டு, நம்ம இன்னைக்கு என்ன நடக்குது, சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குது, யூடியூப்ல என்ன நடக்குது, யார் வீட்டில் என்ன பிரச்சனை, அதை பற்றி யோசிச்சுட்டு ஜாலியாக உட்காந்துக்கிட்டு எல்லாரும் அன்வான்ட் விஷயங்களை மனசில் போட்டுக்கிட்டு நம்ம பதட்டத்தோடு இருக்கிறத விட நம்ம வீட்டுக்குள்ளே என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனைகள் இருக்குது, நம்ம குழந்தைகள் சரியாக இருக்காங்களா, ப்ராப்பராக செக்யூர்டாக இருக்காங்களா, அவங்க சேஃபா இருக்காங்களா, அவங்களுடைய மனநிலைமை சேஃபா இருக்கா, அவங்க சந்தோஷமா இருக்காங்களா, அவங்க கேட்குற விஷயங்கள் பார்க்குற விஷயங்கள் எல்லாம் நல்லதா, அவங்க பேசுறது நல்லதா, அதை கவனத்தில் வைங்க. அவங்களுடைய சைலன்ஸ்க்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத யோசிங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் சரியான பாதையில போகுதான்றது அந்த ஒரு பார்வை உங்களுடைய கண்கள்ல இருக்கணும். என்னதான் நீங்க அந்த உலகத்துல சம்பாதிச்சாலும் சரி, ஓடி ஓடி உழைச்சு உங்க பிள்ளைக்கு என்ன லக்ஸுரி லைஃபை கொடுத்தாலும் சரி, அந்த குழந்தைகளுக்காக நீங்க ஒரு மணி நேரம் அது ஒதுக்குறதுல ஒன்றும் குறைஞ்சு போயிடாது. புரியுதா? ஏன்னா பிள்ளையுடைய எதிர்காலம், இந்த சொசைட்டியுடைய எதிர்காலம்ன்றது உங்களுடைய வளர்ப்புல தான் இருக்கு, அந்த குழந்தைகளுடைய கையில தான் இருக்கு. ஸோ நீங்க மறக்காம அதை கீப் அப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல்.